ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக தையல் கற்றுக்கிட்டவங்க வீட்டில் மிஷின் வாங்கியிருந்துருக்கலாம். அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நூல் அடிக்கடி கட் ஆகலாம். அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 6 முக்கிய காரணங்கள் பற்றி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். தையல் தெரிஞ்சவங்களும் இதை பார்க்கலாம், புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற காரணம் பார்த்திங்கன்னா, பாபினில் நூல் சுற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம். நூல் சுற்றுறது சரியாக சுற்றலைன்னா உங்களுக்கு நூல் கண்டிப்பாக கட் ஆகும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றணும். நூல் டைட்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாகவும் டைட்டாகவும் இல்லாமல் ஒரே சீராக இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு பாபின் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதில் பாருங்கள், ஒரு கோணல் மானலாம், ஒரு குழி இந்த பக்கம் மேலே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், நடுவில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி. இந்த மாதிரி சுற்றக்கூடாது. நூல் சுற்றும்போது இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நூல் கட் ஆகும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் அதுக்கு பிறகு பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது உங்களுக்கு. இப்படி சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆக தான் செய்யும். இதை சரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஊசி. ஊசி நீங்கள் கடையில் வாங்கும்போதே செக் பண்ணிவிட்டு வாங்கணும். இது எப்படின்னா, இப்படி நீங்கள் கை விரலில் இப்படி நீங்கள் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சொரசொரப்பு இல்லாமல் இருக்கணும். சொரசொரப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக துணியில் உள்ள நூலில் சிக்க தான் செய்யும். இப்போ இப்படி குத்தி பாருங்கள், உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கணும். மொட்டையாக இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் விழுகாது, நூல் கட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு வாங்க தெரியல, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஊசியை இப்படி நீங்கள் குத்தி பாருங்கள், உங்களுக்கு நூல் சிக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி குத்தி குத்தி பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஊசியில் பிரச்சனைனா இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஊசியில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி இழுக்கும்போது டைட்டாக இருக்கும், நூல்லாம் இழுத்துக்கிட்டு வரும், துணியில் உள்ள நூல்லாம் வரும். இப்படி ஃப்ரீயாக போயிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு ஊசியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஊசி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நூலோட குவாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நூல் கொஞ்சம் இருக்குது, 2 ருபீஸ்க்கு இருக்குது, 3 ருபீஸ்க்குலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் 3 ருபீஸில் வாங்கலாம். 3 ருபீஸ் ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு கம்மியாக வாங்கினா கண்டிப்பாக குவாலிட்டி இருக்காது. ஏன்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். நான் இதை ஒரு காரணமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். சில பேர் விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கிடுறாங்க, ஆனால் தைக்கும்போது நூல் கட்டாக்கிட்டே தான் இருக்கும். இதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரீசன் ஊசியை எப்படி மாட்டணும்னு நிறைய பேருக்கு தெரியல. அது ஏற்கனவே ஒரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் திரும்பவும் நான் இதில் ஒரு காரணம் சொல்கிறதுக்காக நான் இந்த காரணத்தை நான் சொல்கிறேன். ஊசி 2 சைடு இருக்கும். ஒரு பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் பள்ளம் இருக்கிற பகுதி ரைட் சைடு இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். நீங்கள் ஒரு அவசரமாக மாட்டினாலும் சரி, ஒரு ஊசி உடையுது டக்குன்னு மாட்டும் போதோ தப்பாக கூட மாட்டிருக்க சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஊசி மாட்டும்போது அந்த பள்ளப்பகுதி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், அந்த ஃப்ளாட்டான பகுதி நமக்கு லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்படி நீங்கள் மாற்றி மாட்டினாலும் நூல் கட் ஆகிக்கிட்டே தான் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அதனால் நான் சொல்கிறேன். இது அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணி கரெக்டாக மாட்டிக்கோங்க. அதை ஒரு தடவை பார்த்துருங்க. சப்போஸ் நூல் கட் ஆகும்போது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நான் இன்னொரு ரீசன் பாபின்லேயே சரியாக நிறைய பேருக்கு அந்த பாபின் கேஸில் அந்த பாபினை சரியாக ஃபிக்ஸ் பண்ண கூட தெரியல. அது எப்படின்னா, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த பாபினை உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி அந்த கேப்பில் கரெக்டாக நூலை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது நிற்கணும். உள்ளே போயிட்டு இப்படி மாட்டி அது நிற்காமல் விழுந்ததுன்னா உங்களுக்கு பாபின் கேஸை நீங்கள் மாற்றணும். அப்படி விழக்கூடாது.
டைட்டாக அப்படி நின்றுச்சுன்னா தூக்கி பாருங்கள். அப்படி நின்றுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பாபின் கேஸும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து நூல் கட் ஆகாது. ஏன்னா பாபின் கேஸும் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து போடுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாபின் கேஸ் பக்கத்தில் உள்ள அந்த ஹோல்ஸில் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருங்க. டெய்லி கூட போட்டுருங்க. இந்த ஆயில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். நூல் கட் ஆகிறதுக்கு அது ரொம்ப பெரிய இது உங்களுக்கு ரீசன். அது ஆயில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மட்டும் போட்டுருங்க. அது போடாத பட்சத்தில் கண்டிப்பாக நூல் கட் ஆகும். எல்லா இதுலேயுமே பார்த்து அந்த ஹோல்ஸில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆயில் போட்டுருங்க. அது டெய்லி மெயின்டெனன்ஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் இந்த ஆயிலே எழுதியிருப்பாங்க. இப்போ உள்ள மிஷின்ஸ்லாம் அதை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் தெரியாதவங்க கூட பார்த்து ஆயில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.